ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பச்சடி தாங்க. இஞ்சி பச்சடி வந்து நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் எடுத்துருக்கேன். ஒரு 200 கிராம் இஞ்சி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே நீங்கள் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது கூட நான் வந்து இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நல்லாவே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகும்போது தான் நமக்கு அந்த இஞ்சி பச்சடி கலர் வந்து நல்லா வரும். அதுக்காக தாங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இஞ்சி ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போவும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன் அந்த எண்ணெயில். அது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளியும் கரைச்சி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்தோடனே நம்ம இந்த இஞ்சி அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்றாதீங்க. சும்மா வெறுமனையாக தண்ணி ஊற்றாமலே நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அதை அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த தயிர் சாதத்துக்குள்ளெல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்களேன், அந்த கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இஞ்சி வந்து நல்லாவே நீங்கள் வறுத்து எடுத்துக்கணுங்க. அந்த ப்ரௌன் கலரில் வந்த அப்புறம் தான் நம்ம வந்து தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கணும். ஸோ இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் 1 ஸ்பூன் சர்க்கரை வெல்லம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இஞ்சி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ தயிர் சாதத்துக்குள்ளலாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த ஸ்பூனை எடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அட்டகாசமான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.